ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாயின் ஆதாரங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நித்தி ஆயோக், பிளானிங் கமிஷன், அப்புறம் 5 இயர் பிளான், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாவே நம்ம ஒவ்வொன்றுக்கும் வீடியோ தனித்தனியா போட்டிருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலையும் நம்மளோட சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாய் ஆதாரங்கள். அதாவது அரசுக்கு எந்தெந்த வழியிலலாம் வருமானம் வருது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இந்த டாபிக், வருவாய் ஆதாரங்கள். அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கறத நம்ம 2 வகையில அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன வகையில அப்படின்னா, வருமான வரவுகள், மூலதன வரவுகள். அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது எது மூலமா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பே பண்ணக்கூடிய டாக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் எல்லாம் பே பண்ணுவோம்ல, இந்த ஹெல்மெட் போடாம இருக்கிறதுனால அவங்க ஃபைன் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், வருமான வரவுகளுக்கு கீழே வரும். சோ அததான் 2ஆ பிரிக்கிறாங்க, டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லிட்டு. டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கறத நம்ம வருமானம் கட்டுறோம்ல, இன்கம் டாக்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இது எல்லாமே டாக்ஸ் ரெவென்யூ. நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது ஃபைன் கட்டுவோம்ல, நம்ம அந்த ஹெல்மெட் போடல, இல்ல ஏதாவது ரூல்ஸ் நம்ம வைலேட் பண்ணும்போது நமக்கு ஃபைன் அப்படிங்கறத போடுவாங்க. இது எல்லாமே நான் டாக்ஸ் ரெவென்யூக்கு கீழே வரும். இன்னும் டீடைலாவே டாக்ஸ் ரெவென்யூக்கு கீழே என்ன வரும், நான் டாக்ஸ் ரெவென்யூ கீழே என்ன வரும் அப்படிங்கறத அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ ரெவென்யூ ரிசீப்ட்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம். எதுல இருந்து வருது அந்த வருமானம், நம்ம பே பண்ணக்கூடிய டாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபைன், அந்த மாதிரி விதிக்காங்களா, நான் டாக்ஸ் ரெவென்யூ, இது மூலமா வரக்கூடியது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், வருமான வரவுகள். அப்ப இந்த சைடு இருக்கிறது என்ன அப்படின்னா, கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், மூலதன வரவுகள். அதாவது கவர்மெண்ட் மத்தவங்க கிட்ட இருந்து பாரோ பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு வகையான வருமானம் தான். ஆனா அதை என்ன பண்ணவங்க திருப்பி பே பண்ணணும். அப்ப கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் எல்லாமே அவங்க திருப்பி பே பண்ணக்கூடிய ஒரு வருவாய். இந்த ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஒரு ரெவென்யூ, அது அவங்க திருப்பி எல்லாம் நமக்கு கொடுக்கணுங்க கட்டாயம் கிடையாது. ஆனா கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கட்டாயமா நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். சோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு வருவாய் தான். அப்போ இந்த மூலதன வரவுகள் அப்படிங்கிறதுக்கு கீழே நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, கடன் மூலதன வரவுகள். அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு கடன் வாங்குவோம்ல, அது மூலமா நமக்கு வரக்கூடிய வரவுகள். இன்னொன்னு நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா, கடன் அல்லாத மூலதன வரவுகள். அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு சொத்தை வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு வருமானம் வரும்ல. அதாவது டிஸ்இன்வெஸ்ட், அதை என்ன சொல்லுவாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அசட்டை விக்கிறோம், அது மூலமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. சோ அதுவும் ஒரு வகையான வருமானம் தானே. சோ அது மூலமா கிடைக்கிறதா என்ன சொல்றாங்க, நான் டெப்ட் கேபிட்டல் ரிசர்வ், கடன் அல்லாத மூலதன வரவுகள். அதுவும் மூலதனத்துல இருந்து தான் நமக்கு அந்த வரவுகள் கிடைக்குது. ஆனா அது என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிறத வித்து நம்ம ஒரு பணமா ஆக்கிக்கிறோம். சோ அது ஒரு வகையான வரவு. இன்னொன்னு என்ன பண்றோம், நம்ம ஒரு கடன் வாங்கி அது மூலமா ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அது கடன் மூலதன வரவுகள். அதுவும் ஒரு வகையான வரவு தானே, நம்ம கிட்ட மத்தவங்க கிட்ட கடன் வாங்கினாலும் கூட. சோ அந்த கடன் வாங்குறத நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாரோவிங்ஸ், அதாவது மத்த கண்ட்ரிட்ட இருந்து நம்ம பாரோ வாங்குறது எல்லாமே பாரோவிங்ஸ் கீழே வருது. இன்னொன்னு அதர் லயபிலிட்டிஸ், அதாவது நம்ம பிஎஃப் எல்லாம் பிடிச்சிட்டு, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு பிஎஃப் எல்லாமே பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சேலரி அப்படிங்கறத தருவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி பிஎஃப் பிடிச்சு வச்சுட்டு தான் அவங்களுக்கு சேலரி அப்படிங்கறத கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படி பிடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த வேலையை விட்டு போகும்போது அது திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டை பிடிச்சு வச்சு அது நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அது ஒரு வகையான வருமானம் தானே அவங்களுக்கு. கொஞ்சம் பிடிச்சு வச்சுட்டு மீதியை அவங்க சேலரியா கொடுக்குறாங்க. சோ பிடிச்சு வச்ச அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வருமானம் தான். சோ இப்போ உங்களுக்கு ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, வாங்கக்கூடிய வருமான வரவுகள். அதாவது அதை 2ஆ பிரிக்கிறோம், டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவென்யூ. நம்ம பே பண்ணக்கூடிய டாக்ஸ் மூலமா வரக்கூடியது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், மூலதன வரவுகள். அந்த பெயரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிட்ட ஒரு இருக்கக்கூடிய மூலதனம் மூலமா ஏதாவது ஒரு வரவுகள் வந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் டெப்ட், கடன் வாங்கி அது மூலமா வரவுகள் வருதா, கடன் வாங்காம நம்ம கிட்ட இருக்க மூலதனத்தை வித்து அது மூலமா வருமானம் வருதா அப்படிங்கறத பொறுத்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அந்த டெப்த் கேபிட்டல் ரெசிப்ட்ஸையும் நம்ம 2ஆ பிரிக்கிறோம்.
கடன் வாங்குறது அப்படின்னா, மத்த கண்ட்ரிட்ட இருந்து நம்ம டைரக்ட்டா கடன் வாங்குறோமா? இல்லன்னா இந்த மாரி எம்ப்ளாயி கிட்ட இருந்து பிடித்த ஒரு அமௌண்ட்ட பிடிச்சு வச்சுட்டு, மத்த அமௌண்ட்ட அவங்களுக்கு குடுத்தோம் அப்படின்னா, அது என்னது? அது வந்து ஒரு வகையான அ கடன் மாதிரி தான். பின்னாடி அவங்களுக்கு திருப்பி அத குடுக்க தானே செய்யணும். ஸோ இது எல்லாமே கேபிட்டல் ரிசிட்ஸ்க்கு கீழ வரும். இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக்கையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸ். டாக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் கீழ தான் இருக்கதான் நம்ம பார்க்க போறோம். டாக்ஸ். டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கம்பல்சரி பேமெண்ட் டூ கவர்ன்மெண்ட். கட்டாயமா அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு குடிமகனும் செலுத்த வேண்டியது தான் வரி அப்படிங்கிறது. அதுக்கு திருப்பி எந்த விதமான பலனையும் நம்ம கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. இப்ப டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமா ஒவ்வொரு குடிமகனும் கவர்ன்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகை. அ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்த வேண்டிய தொகை. இதுதான் டாக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம புக்ல டாக்ஸ பத்தி செலிக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேம் அதே டெஃபினிஷன் தான். ஒவ்வொரு குடிமகனும் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்து தொகை தான் என்னது டாக்ஸ் வரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்ஸுக்கான மீனிங் அதுதானே அதே தான் இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஆடம் ஸ்மித் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி டாக்ஸ் இந்த மாதிரி நீங்க பே பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விதியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த விதி எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆடம் ஸ்மித். என்னென்ன இதெல்லாம் விதி சொல்றாரு அப்படின்னா, ஈக்விட்டி சமத்துவ விதி, சர்டனிட்டி உறுதி விதி, எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் சிக்கன மற்றும் வசதி விதி, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 இது நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட டாக்ஸ் அண்ட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படி ஒரு லெசன் இருக்கு. இதை முடிஞ்சிட்டு நீங்க அந்த லெசனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ ஆடம் ஸ்மித் சொன்ன இந்த 4 விதியையும் ஒன்னொன்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி சமத்துவம் அப்படிங்கிறது. சமத்துவம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கண்ட்ரில இருக்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரி தான் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அது எல்லாராலையும் கஷ்டம். ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டவங்களால அந்த அமௌண்ட்ட பே பண்ண முடியாது. இதே இது ரொம்ப வசதி படைச்சவங்க ஈஸியா அதை பே பண்ணிடுவாங்க. சோ இவர் எப்படி ஃப்ரேம் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ரிச் பீப்புள் இருப்பாங்கல்ல, நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நெறைய டாக்ஸ் பே பண்ற மாதிரியும், ரொம்ப ஏழையா இருக்கிற மக்கள் கம்மியா பே பண்ற மாதிரியும் ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர உருவாக்கணும். அத பேஸ் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு கண்ட்ரியும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டாக்ஸுக்கான விதியை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமத்துவம் அப்படிங்கிறது என்னது? ரிச் பீப்புள் நெறைய டாக்ஸ பே பண்ணணும். புவர் பீப்புள் கம்மியா பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி சமத்துவம் அப்படிங்கிறது. அடுத்து சர்டனிட்டி உறுதி விதி. அதாவது கவர்மெண்ட் வந்து முன்னக்கூட்டியே சொல்லிரணும். இவ்ளோ இன்கம் இருக்கிறவங்க, இவ்ளோ ஆ டாக்ஸ வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே பீப்பிள்க்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, சோ அதற்காக அவங்களுக்கு என்னென்ன அதற்கான வழிமுறைகள் பண்ணணுமோ, அதுக்கான வழிமுறைகள பார்த்து அவங்க கரெக்ட்டா அந்த டாக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ணிருவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட்ல ஒவ்வொரு டைம் பட்ஜெட்லயும் சொல்லிருவாங்க. இவ்ளோ இன்கம் இருக்கிறவங்க, இவ்ளோ டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முன்கூட்டியே அந்த மாரி சொல்லதுனால, மக்களால ஈஸியா முன்கூட்டியே பிளான் பண்ணி, அதற்கான அமௌண்ட்ட தனியா ஒதுக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அப்ப சர்டனிட்டி அப்படிங்கிறது என்னது? இந்த மாரி கவர்மெண்ட் முன்னாடியே அந்த டாக்ஸ் சிஸ்டம பத்தி அனௌன்ஸ் பண்றது. எவ்ளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணணும், எந்தெந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியா கால்குலேட் பண்ணி அதற்கான அமௌண்ட்ட அவங்க எடுத்து வச்சுருவாங்க. இதுதான் சர்டனிட்டி அப்படிங்கிறது. அடுத்து எக்கானமி அண்ட் கன்வீனியன்ஸ். அதாவது இப்போ நம்ம கிட்ட டாக்ஸ வந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு வரி அதெல்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவாங்க, ஆ ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு வீடா போய் இந்த மாதிரி டாக்ஸ கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வில்லேஜுக்கும் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, மொத்த கண்ட்ரிக்குமே இந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். அதே மாதிரி மக்களுக்கும் அந்த மாதிரி டாக்ஸ் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸா இருக்கும். ஒண்ணு டைரக்ட்டா பஞ்சாயத்துல போய் இந்த மாதிரி வரி எல்லாம் கட்டிறலாம். இல்ல டைரக்ட்டா அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்ம டாக்ஸ பே பண்ற அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே மக்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கன்வீனியன்ஸ் அப்படின்னா என்னது? அவங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எப்ப அவங்க கிட்ட மணி இருக்கோ, அப்ப வந்து இந்த டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னா கட்டாயமா இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா, அவங்க கடன் வாங்கியா நமக்கு வரி கட்டுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. எப்ப மக்கள் கிட்ட வருமானம் வருதோ, அந்த டைம்ல அவங்க கட்டணும். அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் சிஸ்டத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு.
ஓகே. அதாவது அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கலெக்டிங் டாக்ஸ கலெக்ட் பண்றோம்ல, வரிய வந்து மக்கள் கிட்ட இருந்து அரசாங்கம் வாங்குது. இப்போ பே பண்றவங்களுக்கும் சரி, அத கலெக்ட் பண்றவங்களுக்கும் சரி, அதுக்கான செலவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் தான் என்னது எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா, இப்ப நெறைய மக்கள் கிட்ட நெறைய டாக்ஸ கலெக்ட் பண்ணி, அது மூலமா நம்ம வருமானம் நெறைய சேகரிக்கிறத விட, கொஞ்சம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணாலும், அது மூலமா நெறைய ரெவென்யூ அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் சிஸ்டம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதுதான் என்னது புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன்ல, மக்களுக்கு எந்த மாதிரி இன்கம் வருதோ, அ அதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ தான் அவங்க பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத பத்தி தான் நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இப்ப ஆடம் ஸ்மித் சொன்ன அந்த 4 விதி என்ன? சமத்துவம், உறுதி, சிக்கனம் மற்றும் வசதி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி. ஈக்விட்டி, சர்டனிட்டி, எக்கானமி அண்ட் கன்வீனியன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாக்ஸ் ரெவென்யூ. இந்த டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கறத நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நேரடியா கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தங்க வரி செலுத்துறது தான் டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டோம். இடையில ஒரு பெர்சன் கிடையாது. நம்ம திங்ஸ் வாங்குனோம்னா, அவங்க கிட்ட அந்த டாக்ஸ பே பண்ணிருவோம். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அத பே பண்ணிருவாங்க. சோ டைரக்ட் அப்படிங்கிறது டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரி அப்படிங்கிறது, நம்ம டைரக்ட்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாம, இடையில யாராவது ஒருத்தங்க அதுக்கான ரோல ப்ளே பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ பே பண்ணுவாங்க. அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது. சோ இப்ப ஒவ்வொரு டாக்ஸ பத்தியுமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா, ஜே.எஸ். மில் சொன்ன டெஃபினிஷன் தான் இது. இது நம்ம புக்ல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல குடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட்டா இத பார்க்கணும் நம்ம. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எந்த ஒரு நபர் மீதோ அல்லனா ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வரி விதிச்சாங்களோ அப்படின்னா, அதுக்கான முழு பொறுப்பும் அவங்க தான். அவங்க தான் கட்டாயமா அதற்கான வரிய செலுத்தி ஆகணும். அதுதான் டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி அப்படிங்கிறது. இத ரீட் பண்ணி பார்த்தா, யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை செலுத்துவது தான் என்னது டைரக்ட் டாக்ஸ். அப்ப வரி சுமை அப்படிங்கிறது யாருக்கு தான் இங்க போகுது? வரி செலுத்துபவருக்கு தான் வரி சுமை அப்படிங்கிறத ஏற்க வேண்டும். இதுதான் யார் சொன்னது இந்த கூற்று? ஜே.எஸ். மில். நெக்ஸ்ட் இந்த டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழ என்னென்ன ரூல்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத யாரு போடுவா அப்படின்னா, இவங்க தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தான் என்னென்ன மாதிரி டைரக்ட் டாக்ஸ்க்கு கீழ என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்றது எல்லாமே இந்த சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். இது எந்த ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 மூலமா தான் சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிற கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட வேலை என்ன? இந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ்க்கு கீழ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்றதா இவங்களோட வேலை. யாரோட வேலை? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். ஓகே. இப்ப டைரக்ட் டாக்ஸ் கீழ என்னென்ன டாக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, இன்கம் டாக்ஸ், வருமான வரி, அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி, வெல்த் டாக்ஸ், சொத்து வரி, கார்ப்பரேட் டாக்ஸ், நிறுவன வரி. சோ இப்போ ஒவ்வொரு டாக்ஸையும் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு வருமானம் வரும்ல, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வரி செலுத்துறது தான் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வருமான வரி. அதாவது இந்த டாம்பர் காலம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்ப 0 to 2.5 லைக் 2.5 லட்சம் வரைக்கும் ஒருத்தவங்க வருமானம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல. அதே இது 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ள ஒரு சேலரி வாங்குறாங்க அப்படின்னா 5% வந்து அவங்க வரியா செலுத்தணும். அதே இது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சமா இருந்ததுன்னா 20% வரி அவங்க செலுத்தணும். 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற எல்லாத்துக்கும் 30% வரி. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தனிநபரும் கவர்மெண்ட்டுக்கு வரி அப்படிங்கிறத செலுத்தணும். சோ ஒவ்வொரு பட்ஜெட்லயும் என்ன பண்ணுவாங்க, இந்த பெர்சன்டேஜ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேபி இதே பெர்சன்டேஜ் இருக்கனாலும் இருக்கலாம். வேற பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணலாம். சோ பட்ஜெட் வரும்போது நீங்க இதுக்கான அந்த டேபர் கிழமை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். சோ நெக்ஸ்ட் இப்ப இன்கம் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், வருமான வரி தாக்கல். அப்படின்னா என்னன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. அது என்னன்னா ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நம்மளோட இன்கம் அந்த வருஷத்துக்கு என்னென்னலாம் இன்கம் வந்துச்சு அப்படிங்கறத அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு அதற்கு ஏத்த மாதிரியான டாக்ஸ நம்ம பே பண்ணணும். அதுதான் என்னது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன், வருமான வரி தாக்கல். அதாவது அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது என்னது ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள நமக்கு என்னென்ன வருமானம்லாம் வந்துச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல என்னென்னலாம் செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீடைலா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம டாக்ஸா பே பண்ணணும். இதுதான் என்னது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், வருமான வரி தாக்கல். இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1860 அந்த டைம்ல சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாரு. எதற்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா உங்க நல்லாவே தெரியும் 1857 ரிவோல்ட், அது மூலமா நிறைய லாஸ் ஆயிருக்கும். சோ அதற்கு ஈடு செய்யும் வகையில தான் என்ன பண்ணுவாங்க 1860ல சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவங்க இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. சோ 1857ல ரிவோல்ட் நடக்குது. அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு 1860ல என்ன பண்றாங்க இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த ரிவோல்ட்ல வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு ஆயிருக்கும். அதை ஈடுகட்டும் வகையில இந்த இன்கம் டாக்ஸ், வருமான வரி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் கார்ப்பரேட் டாக்ஸ், நிறுவன வரி அப்படின்னா இப்ப ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், லாபத்துல இருந்து ஒரு வரியை தான் என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுதான் கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்ப அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 50,000 அவங்களுக்கு வந்து மொத்த வரவு வருது அப்படின்னா அதுல 20,000 அவங்களுக்கு வந்து செலவு போயிருது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அவங்களுக்கு 30,000 தான் இருக்கு. சோ அந்த 30,000க்கு மட்டும் அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணா போதும். அதுதான் என்னது கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ப்ராஃபிட், அவங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், லாபத்துக்கு விதிக்கப்படும் வரி தான் என்னது நிறுவன வரி, கார்ப்பரேட் வரி. இப்ப இந்த கார்ப்பரேட் வரி அப்படிங்கிறது நம்ம புக்ல கொடுத்திருக்க டேப்லெட் காலம் தான். ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கறத பொறுத்து பே பண்ணக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது மாறும். இப்போ 50 கோடிக்கு கம்மியா தான் வருமானம் வருது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனியா இருந்துச்சுன்னா 20% வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியா பே பண்ணிடணும். அதே இது வெளிநாட்டு நிறுவனமா இருந்துச்சுன்னா 40% என்ன பண்ணிடணும் டாக்ஸா பே பண்ணிடணும். இதே இது அவங்க வரக்கூடிய வருமானம் மோர் தேன் 50 crore, 50 கோடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 30% வந்து இந்திய நிறுவனமா இருந்தா 30% டாக்ஸ் பே பண்ணா போதும். அதே இது அயல்நாட்டு நிறுவனம், ஃபாரின் கம்பெனிஸா இருந்துச்சுன்னா 40% வரியா செலுத்தணும். இதுதான் கார்ப்பரேட் வரி அப்படிங்கிறது. அடுத்து வெல்த் டாக்ஸ், சொத்து வரி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கறத பொறுத்து வருஷம் சொத்து வரி அப்படிங்கறத விதிப்பாங்க. அது வந்து அந்த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரி தான் சொத்து வரி அப்படிங்கறத கலெக்ட் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம டைரக்டா தானே பே பண்றோம், அதனால டைரக்ட் டாக்ஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், மூலதன ஆதாய வரி. அதாவது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கேபிட்டல் அசெட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூலதனம், சொத்து ஏதாவது ஒண்ணு நம்ம வித்தோம் அப்படின்னா அது மூலமா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அதுதான் என்னது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை நம்ம வாங்கும் போது 10 லட்சத்துக்கு வாங்குறோம். இப்போ அந்த லேண்டோட மதிப்பு என்ன 20 லட்சம். ஆனா நம்ம அவங்க மத்தவங்க கிட்ட விக்கிறது 50 லட்சத்துக்கு நம்ம விக்கிறோம் அப்படின்னா அதாவது இப்போ நம்ம கரண்ட் லேண்டோட மதிப்பு என்ன 20 லட்சம். நம்ம இப்ப எத்தனை லட்சத்துக்கு வித்திருக்கோம் 50 லட்சம். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா 30 லட்சம் அப்படிங்கிறது என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வரி அப்படிங்கறத செலுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லெட் காலம். நம்ம கண்ட்ரில 3 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. என்னெல்லாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். நடுவண் அரசு அல்லது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் அரசு அப்படின்னு 3 வகையான அரசுகள் நம்ம கண்ட்ரில இருக்கு. டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் யாரு கலெக்ட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு தான் டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரி எல்லாத்தையும் அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே சேர்ந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எல்லாமே யார் கலெக்ட் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் என்ன கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சொத்துக்களுக்கான வரி எல்லாத்தையும் யார் கலெக்ட் பண்ணுவா? லோக்கல் கவர்மெண்ட், உள்ளூர் அரசு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? டைரக்ட் டாக்ஸ கலெக்ட் பண்றது, அதாவது நேரடி வரியை கலெக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்,
ஜிஎஸ்டி அந்த மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது சொத்துக்களுக்கு எல்லாத்தையும் வரி கலெக்ட் பண்றது யாரு? லோக்கல் கவர்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் கீழ ஒரு 4 இது நெறைய இருக்கு. நம்ம இந்த 4 பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரைத்தாள் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, சுங்க தீர்வை வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ்ல தனியாவே ஒரு டாபிக்கா இருக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம ஜிஎஸ்டி பத்தி பார்க்கணும். ஜஸ்ட் இந்த கிளாஸ்ல ஜிஎஸ்டினா என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஜிஎஸ்டி பத்தி டீட்டெயிலாவே படிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் ஒன்னொன்னே பத்தியும் நம்ம பார்ப்போம். ஸ்டாம்ப் டியூட்டி. முத்திரைத்தாள் வரி அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்டோட அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு செலுத்தக்கூடிய வரி தான் முத்திரைத்தாள் வரி, ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறது. அபிஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்னா, இப்ப நம்ம லேண்ட நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பத்திரத்துல தான் நான் என்ன பண்ணுவோம், பதிவு பண்ணி சைன் பண்ணுவோம். அந்த பத்திரம் இருக்குல்ல, அதுதான் அபிஷியல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது. பத்திரம் நம்ம ரூ. 100 பத்திரம், ரூ. 500 பத்திரம், ரூ. 1000 பத்திரம் அப்படின்னு நெறைய டைப்ஸ் ஆஃப் பத்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி அபிஷியல் டாக்குமெண்ட்ட நம்ம காசு குடுத்து வாங்குறோம்ல, அது நம்ம டாக்ஸோட தான் அந்த எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்ட நம்ம பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அபிஷியல் டாக்குமெண்ட்டுக்கு விதிக்கக்கூடிய வரி தான் முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது. இதே மாரி வேற என்ன அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு பாண்ட்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாண்ட் அப்படிங்கிறது அபிஷியல் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி அபிஷியல் டாக்குமெண்ட்டை விதிக்கக்கூடிய வரி தான் ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி அப்படின்னா, பொழுதுபோக்குக்காக நம்ம ஒரு சில செலவுகள்லாம் செய்வோம். அதுக்கு டாக்ஸோட அந்த செலவு அப்படிங்கிறத நம்ம செய்வோம். அதுதான் என்னது? என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மூவி டிக்கெட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா, அந்த மூவி டிக்கெட்டோட ரேட் அப்படிங்கிறது வரியோட சேர்த்து தானே நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு வரிய பே பண்றோம். ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு விஷயத்த செலவு பண்றோம். அந்த டாக்ஸோட நம்ம அவங்களுக்கு பே பண்ணோம் அப்படின்னா, அதுதான் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பொழுதுபோக்கு வரி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் இவென்ட், அதாவது நம்ம கிரிக்கெட் கிரவுண்ட்லலாம் பார்க்க போனோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டிக்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட் எப்படி? டாக்ஸோட தான் நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயத்துல கூட டாக்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் என்னது? இன்டைரக்ட் டாக்ஸ். அடுத்து எக்ஸைஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வை வரி அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு பொருள உற்பத்தி செய்றோம் அப்படின்னா, அப்போ அந்த உற்பத்தி செய்ற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? அந்த புதுசா உற்பத்தியான அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு வரி அப்படிங்கிறத செலுத்தணும். அதுதான் என்னது? எக்ஸைஸ் டியூட்டி, சுங்கத்தீர்வை வரி அப்படிங்கிறது. அதாவது சேல் பண்ணும்போது ஒரு டாக்ஸ் பே பண்ணுவோம். அதுதான் என்னது? ஜிஎஸ்டி. நம்ம தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் விப்போம். விக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு பொருளுக்கும் டாக்ஸ். என்ன ப்ராடக்ட் வாங்குனாலும் பின்னாடி திருப்பி பார்த்தா, அதுக்கான ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் என்னது? ஜிஎஸ்டி. பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி பத்தி நம்ம டீட்டெயிலாவே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, பிரான்ஸ் அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 1954ல பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ வந்து எப்படி விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டைப் இருக்கு. ப்ராக்ரெசிவ், ப்ரொபோர்ஷனல், ரெக்ரெசிவ். ஒண்ணொண்ணா பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸஸ், விகிதாச்சார வரிகள். அப்படின்னா, அவங்களோட இன்கம் வந்து எப்படினாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 உங்களுக்கு இன்கம் அப்படின்னா, டாக்ஸ் ரேட் வந்து மாறவே மாறாது. 10% தான். எப்பவுமே டாக்ஸ் ரேட் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட இன்கம் 10,000 அப்படின்னா, அவங்க ரூ. 1000. அதே இது 20,000 அப்படின்னா, ரூ. 2,000 டாக்ஸ் பே பண்ணணும். 30,000 அப்படின்னா, அவங்க டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? 3,000 பே பண்ணணும். அதாவது டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது 10% தான். இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ்லலாம் பார்த்தோம்ல, 2.5 லேக்ஸ் வரைக்கும் அவங்க 0%, 2.5 to 5 வரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ், 5% அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது டாக்ஸ் ரேட்ல. டாக்ஸ் ரேட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா இன்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆயிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன இன்கமா இருந்தாலும் டாக்ஸ் ரேட் வந்து மாறாம அப்படியே இருக்கிறதா என்னது? ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸஸ், விகிதாச்சார வரிகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ரோக்ரசிவ் டாக்ஸ், வளர்வீத வரி அப்படின்னா, நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? டாக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம இன்கம் டாக்ஸ்க்கு பார்த்த அதே எக்ஸாம்பிள். இப்ப டாக்ஸ் ரேட் பாருங்க 10%, 15%, 25% போட்டிருக்காங்க. இன்கம் 10,000 இருக்கும்போது 10%, 20,000 கூடும்போது டாக்ஸ் ரேட்டும் கூடுது.
30,000 அப்படின்னா அதற்கான டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறது 25%. இது எல்லாமே என்னது? அப்ப இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன டாக்ஸ்? ப்ராக்ரசிவ் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கம் டாக்ஸ் வந்து எந்த வகையான டாக்ஸ் அப்படின்னா என்னது? ப்ராக்ரசிவ் டாக்ஸ், வளர்வீத வரி. அடுத்து ரெக்ரெசிவ் டாக்ஸ், தேய்வு வீத வரி அப்படின்னா என்னன்னா, இப்ப இன்கம் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக டாக்ஸோட பேர்டன் வந்து நமக்கு குறையும். இது எப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா தான் புரியும். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரூ. 1000 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கான அந்த ப்ராடக்ட்டோட டாக்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னா 10%. அப்படின்னா எவ்வளோ? ரூ. 100 நம்ம அதுக்கான வரிய செலுத்தணும். அப்ப ரூ. 1000 அந்த பொருள ரூ. 100 நம்ம டாக்ஸ் பே பண்ணோம். அப்ப ரூ. 1100 குடுத்து அந்த பொருள நம்ம வாங்குறோம். ஆனா ஆனா அந்த பொருளோட மதிப்பு என்ன? ரூ. 1000 தான். இப்போ இந்த 2 கேட்டகரிய நம்ம பார்க்கணும். புவர் பீப்பிள் ஏழைகளுக்கான வருமானம் அப்படிங்கிறது ரூ. 1000. அதே இது ரிச் பீப்பிள்கான வருமானம் ரூ. 10,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்களும் இந்த எத்தன ரூபா தான் இந்த ப்ராடக்ட்ட குடுத்து வாங்கணும்? ரூ. 1100 குடுத்து வாங்கணும். இவங்களும் ரூ. 1100 குடுத்து வாங்கணும். ஆனா, இவங்களோட இன்கம்ல இருந்து இவங்க 10% குடுத்தா தான் அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களால பே பண்ண முடியுது. ஆனா ரிச் பீப்பிள் வெறும் 1% அந்த அவங்க டாக்ஸ் அவங்களோட இன்கம்ல 1% கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும். அவங்களால இந்த ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் செலுத்த முடியுது. ஸோ இதுலருந்து என்ன சொல்ல வராங்க? நம்மளோட வருமானம் அதிகரிக்க, அதிகரிக்க இந்த டாக்ஸ் பேர்டன் அப்படிங்கிறது நமக்கு குறையும். வரி சுமை அப்படிங்கிறது குறையும். இப்போ அந்த ரூ. 1000 பொருள எக்ஸ்ட்ரா ரூ. 100 ஏன்னா அவங்களோட வருமானமே கம்மி தான். அதுலருந்து 10% அவங்களுக்கு டாக்ஸா பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவங்க ரிச் பீப்பிள் வெறும் 1% தான் அவங்களோட டாக்ஸ் அவங்களோட இன்கம்ல இருந்து டாக்ஸா குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இததான் என்ன சொல்றாங்க? ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இன்டைரக்ட் டாக்ஸும் என்ன டாக்ஸ்? ரெக்ரெசிவ் டாக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஒவ்வொரு இன்டைரக்ட் டாக்ஸும் ரெக்ரெசிவ் டாக்ஸ். அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு பொருள வாங்குறோம். இந்த இந்த எக்ஸாம்பிளே வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தானே? சாரி. அந்த பொருள் வாங்குறோம்ல, அந்த பொருள் வாங்கும்போது அந்த பின்னாடி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு பொருளுக்கும் குடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இன்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்ட நம்ம டாக்ஸா பே பண்ணா போதும். அவ்வளோதான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ அதுதான் என்னது? ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ப்ராக்ரெசிவ் டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்னது? இன்கம் டாக்ஸ். அதே இது ஒவ்வொரு இன்டைரக்ட் டாக்ஸும் என்ன டாக்ஸ்? ரெக்ரெசிவ் டாக்ஸ். தேய்வு வீத வரி. ஸோ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் டாக்ஸ் ரெவென்யூ. டாக்ஸ் ரெவென்யூ ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறதுனா வரி அல்லாத வருவாய். இப்ப வரி அல்லாத வருவாய் அப்படின்னா, நம்ம டாக்ஸ தவிர வேற எந்தெந்த சோர்சஸ் மூலமா அவங்களுக்கு ரெவென்யூ வந்தாலும் அது எல்லாமே நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது. நான் டாக்ஸ் ரெவென்யூக்கு கீழ எதெல்லாம் வரும் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட் லாபமும் பங்குதாரர்களும். அதுக்கப்புறம் ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அபராதங்கள் மற்றும் தண்டனைகள். அடுத்து லைசன்ஸ் ஃபீ உரிமைக்கான கட்டணம். அடுத்து ஃபீஸ் கட்டணங்கள். இது எல்லாம் தான் என்னது? நான் டாக்ஸ் ரெவென்யூ. இப்போ ஒண்ணு என்ன அப்படிங்கிறத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட். ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட் அப்படின்னா, இப்போ பப்ளிக் செக்டார்ன்னு இருக்கக்கூடிய பப்ளிக் இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸோ, ஃபேக்டரியோ ஏதோ ஒரு செக்டார் இருக்கு. அந்த செக்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பப்ளிக் செக்டார்ன்னு சொல்லுவோம். சோ அந்த செக்டார்க்குல இருந்து வரக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டும் யாருக்கு தான் போய் சேரும்? கவர்மெண்ட்டுக்கு தானே போய் சேரும். சோ அது ஒரு வகையான வருமானம் அவங்களுக்கு. அதே இது டிவிடெண்ட்ஸ் பங்குதாரர்கள் அப்படின்னா, இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா அந்த ஓனா ரன் பண்ணாம, அவங்க ஒரு பங்குதாரர்களா மட்டும் இருப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. சோ அப்போ ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு. ஆ எக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஒரு 60% தான் கவர்மெண்ட். மீதி 40% வந்து மத்த யாரோ ஒரு பிரைவேட் செக்டார் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, சோ 60%க்கான லாபம் மட்டும் தான் கவர்மெண்ட்டுக்கு வரும். மீதி எல்லாமே யாருக்கு? அந்த பிரைவேட் செக்டருக்கு தான் போகும். சோ அப்ப ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட் அப்படின்னா என்னது? ப்ராஃபிட் அப்படிங்கிறது அந்த மொத்தமாவே அந்த கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க. சோ மொத்த லாபமும் கவர்மெண்ட்டுக்கு போறது. அதே இது டிவிடெண்ட் பங்குதாரர்கள் அப்படின்னா, அவங்க அதுல ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா இருப்பாங்க. சோ அந்த ஷேர் மட்டும் அவங்களுக்கு போறது தான் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. சோ இது ஒரு வகையான இன்கம் தானே. இது நான் டாக்ஸ் ரெவென்யூ. அடுத்து ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ். ஃபைன்ஸ்னா என்னது? நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு விதிக்கக்கூடிய அந்த ஃபைன் தான் என்னது? விதிக்கக்கூடிய அமௌண்ட் தான் என்னது? ஃபைன் அப்படிங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்? நம்ம இந்த மாதிரி ஹெல்மெட்ட போடாம போட்டா நமக்கு ஃபைன் போடுவாங்க. அப்புறம் கோர்ட்லலாம் போகும்போது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இவ்வளோ அபராதம் விதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த இன்கம்லாம் யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு தானே போக போது. ஸோ இது எல்லாமே என்னது? ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டீஸ் அப்படிங்கிறது. அடுத்து
ஃபீஸ் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு சர்வீஸ கவர்மெண்ட்ல இருந்து வாங்கணும் அப்படின்னா, அதுக்காக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் ஃபீஸ் அப்படிங்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அதே மாதிரி வேற ஏதாவது சர்வீசஸ் லைக் அதாவது ஸ்கூல்லே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களும் ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்றாங்க. வேற ஏதாவது நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது சர்வீசஸ் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு அமௌண்ட்ட நம்ம பே பண்றோம். அவங்க நமக்கு சர்வீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான கட்டணங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் வருமானமா வருது. அடுத்து லைசென்ஸ் ஃபீ அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு ஃபேக்டரியோ ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு அதற்கான லைசென்ஸ நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி தான் அந்த நிறுவனத்த நம்ம நடத்தணும். ஸோ அதுக்கும் ஒரு அமௌண்ட்ட நம்ம பே பண்ணணும். அதுதான் என்னது லைசென்ஸ் ஃபீ அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து ஃபார்மசி ரன் பண்றதா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம இந்த உரிமம் அப்படிங்கிறத வாங்கி தான் ஆகணும். அதுக்கான கட்டணத்த நம்ம செலுத்துறது தான் என்னது லைசென்ஸ் ஃபீ அப்படிங்கிறது. இதுவும் ஒரு வகையான வருமானம் தான் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த 4 தான் நான் டாக்ஸ் ரெவென்யூக்கு கீழ வரும். உங்களுக்கு இது தெளிவாவுமே புரிஞ்சிருக்கும். இப்ப டாக்ஸ் ரெவென்யூ பார்த்தாச்சு. நான் டாக்ஸ் ரெவென்யூ 2மே நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, டாக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்பு. இது ஒரு சட்டவிரோதமான செயல். இல்லீகல் ஆக்டிவிட்டி. என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்த குறைச்சு காமிச்சு, இந்த பணத்த வந்து கணக்கு காமிக்காம, வரி செலுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னது டாக்ஸ் எவேஷன் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது. இதுல என்னென்ன மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, வருமானத்த குறைச்சு காட்டுறது, அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் கூட்டி காட்டுறது. அப்படி காமிச்சோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான டாக்ஸ வந்து நம்ம பே பண்ண தேவை இருக்காது. அதுக்கப்புறம் மணிய மறைச்சு வைக்கிறது, ஹைடிங் மணி. அதாவது இப்போ நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. 10,00,000க்கு அவங்க லேண்ட் வாங்குறாங்க. 20,00,000 இப்ப அதோட மதிப்பு. ஆனா அவங்க 50,00,000க்கு விக்கிறாங்க அப்படின்னா, இந்த 30,00,000க்கு அவங்க பே பண்ணணும் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, பத்திரம் பதிவு பண்ணும்போது 20,00,000க்கு லேண்ட வித்த மாரி கணக்கு காமிச்சுருவாங்க. ஸோ அந்த 30,00,000 பணத்த மறைச்சுருவாங்க. அதுதான் என்னது பணத்தை மறைத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் அப்படின்னா, நெறைய பேரு கண்ட்ரில மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரிலயும் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வட்டி என்ன பண்ணிருவாங்க, மறைச்சுருவாங்க. ஸோ இது எல்லாமே என்னது சட்டவிரோதமான செயல். இப்படி பண்றதுக்கு நெறையா நமக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்படும். அப்படி இல்லன்னா பெனால்டி மாதிரி குடுப்பாங்க. என்னென்னலாம் ஃபைன் மாதிரி பே பண்ணணும். என்னென்ன அப்டின்னா, 1 5 வருஷம் ஜெயில் தண்டனை, அப்படி இல்லன்னா ஃபைன் மாரி பே பண்ணணும். இல்ல அந்த வழக்க எடுத்து நடத்துவாங்கல்ல, அதற்கான செலவ வந்து அவங்களே ஏத்துக்கணும். அதாவது அவங்க பண்ணக்கூடிய தப்ப பொறுத்து அவங்களுக்கான பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் டாக்ஸ் அப்படிங்கிறத கரெக்ட்டா பே பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ்ல டாக்ஸ பத்தினான ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி ரெவென்யூஸ் வருது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே. தேங்க் யூ. இன்னொரு வீடியோவுல நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம்.